எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுக ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்குலைஞ்சு போயிருக்குது. எந்த ஊரில் டெய்லி ஒரு நியூஸா டெய்லி ஒரு குறைஞ்சது ஒரு 10 நியூஸாவது வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னு, பெண்களை பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க, பாலியல் சீண்டல் பண்ணுறாங்க, கற்பழிச்சிட்டாங்க, அப்புறம் வயசானவங்களை கற்பழிச்சிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளை கற்பழிப்பு. என்னங்க அது? என்னங்க ஒரு அநியாயம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் முதலமைச்சருக்கு காதுக்கு போகுதா, காதுக்கு போகாதா, கண்ணுக்கு அவர் தெரியவே தெரியாதா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா, துணை முதலமைச்சருக்கு தெரியாதா? தமிழ்நாட்டு போதை கலாச்சாரத்தில் சீர்குலைஞ்சு போயிருக்குது. நாடு நாசமாக போயிட்டு இருக்குது. இளைஞர்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க கெட்ட பழக்கத்தால். இந்த மதுவால சாராயத்தால் ஏகப்பட்ட பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் விதவை பெண்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயங்களே தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா? அதாவதுங்க, மேடைக்கு மேடை பேசும்போது மட்டும் ரோட்டில் போகிறவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ளே வலிச்சுக்கிறது. நீயும் கூட்டணிக்கு வா, வா, உனக்கு என்ன கூட்டணி வர்றதுக்கு உனக்கு என்ன வேணும்? பணம் வேணும், உனக்கு சீட்டு வேணும், ரெண்டுமே நான் தரேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் அவர்களை பார்த்து நாங்கள் பயப்படக்கூடிய கட்சி இல்லை, நாங்கள் ஏன் பயப்படணும்னு சொல்லக்கூடியவங்க, விஜய் அவர்கள் ஒத்தாளாக நிற்கிறார்ல. திமுக தெம்பு திராணி இருந்தால் ஒத்தாளாக நிற்க வேண்டியது தானே, தனித்து கூட்டணியே இல்லாமல் நிற்க வேண்டியது தானே. கிட்டத்தட்ட எத்தனையோ கட்சிகள் சொன்னாங்க திமுக கூட்டணியில் இந்த தேர்தலை சந்திக்கிறது. 20லேருந்து 24 கூட்டணி வேறு கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே, யார் மிகப்பெரிய கட்சி, எந்த கட்சி மிகப்பெரிய கட்சி? இது மக்களுக்கான அரசா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களோட மனசில் என்ன இருக்குன்னா தெரிஞ்சுக்காம, ஏன்னா மக்களோட மனசில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வரணும், ஒரு நல்ல தலைவர் வரணும், அந்த தலைவர் விஜய் அவர்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தான் அடுத்த தலைவர் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கூட்டணி அந்த ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை மிரட்டி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கூட்டணி தலைவர்களை மட்டும் ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க இல்லைங்களா? கூட்டணி தலைவர் மட்டும் ஒன்று சேர்த்தா போதுமா? ஓட்டு போடுறது யார்? கூட்டணி தலைவர் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவாங்களா? மக்கள் போடணுங்க, பொதுமக்கள் போடணும். இப்போ திமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கே திமுக செயல்பாடு பிடிக்கல, திமுக தொண்டர்களுக்கு பிடிக்கல. ஓபிஎஸை பற்றி சொல்லவே தேவையில்லை, இபிஎஸ் அவரை பற்றி அதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை. இங்கே பாருங்க, 2020 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் விஜய் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதுதான் நடக்கும் கண்டிப்பாக.